Hi guys, welcome back to our creation. நீங்கள் இப்போ ப்ரிவியூல பார்த்த மாதிரியான சூப்பரான பீட் ஷேக் எஃபர்ட் தான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்லேயும் ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ தான் வீடியோஸ் போடுறனோ அப்போல்லாம் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோக்குள்ளே போகலாம். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பீட் மார்க் ப்ளஸ் ஷேக் எஃபெக்ட்டோட ப்ரீசெட் வந்துட்டு எக்ஸ்எம்எல் ஃபைலாக கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ரெண்டு ப்ராஜெக்ட்டுமே வந்துட்டு உங்களோட அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. தென் அது அலைட் மோஷனில் எப்படி இம்போர்ட் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோட லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு பீட் மார்க் ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். நீங்கள் வந்துட்டு அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு எப்படி இம்போர்ட் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோட லிங்க் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு பீட் மார்க்லாம் வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுருப்பேன். இதுக்கேற்ற மாதிரி நம்ம இமேஜஸ் மட்டும் ஆட் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் ப்ரிவ்யூவில் பார்த்துருப்பீங்க, ஸ்டார்டிங்கில் வந்துட்டு வால்யூம் வரும். ஸோ அதை வந்துட்டு நானே ஒரு வீடியோவாக மேக் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அதை ஜஸ்ட் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். ஓகே, ஜஸ்ட்டு வந்துட்டு அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் வந்துட்டு இமேஜஸ் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் வந்துட்டு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களோட இமேஜஸ் கூட வச்சு நீங்கள் இந்த மாதிரி எடிட் பண்ணலாம். தென் இந்த வீடியோ வந்துட்டு எப்படி மேக் பண்ணுறது அப்படின்ட்டு நான் வீடியோ வந்துட்டு போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் பார்க்கல அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. தென் இதோட ப்ரீசெட்டுமே வந்துட்டு அதில் நான் கொடுத்துருப்பேன், வேணும் அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணலாம். கரெக்டாக 5.21 செகண்டில் செட் பண்ணிக்கோங்க. ஐகான் சூஸ் பண்ணிவிட்டு மீடியாவில் போயிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் இமேஜஸ் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் வந்துட்டு ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோல்டரை வந்துட்டு ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஃபில் காம்போசிஷன் எல்லாம் கொடுத்துட்டு மூவ் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு அந்த இமேஜஸ் வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு ஜூம் பண்ணிக்கோங்க. தென் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த சைடில் கரெக்டாக இமேஜஸ் இருக்கணுமோ கரெக்டாக வந்துட்டு அலைன்மெண்ட் பண்ணிவிட்டு ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நெக்ஸ்ட்டில் இருக்க பீட் மார்க்கில் போயிடும். அப்போ வந்துட்டு செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த மாதிரி இமேஜஸ் வந்துட்டு அந்த பீட் மார்க் எங்கே இருக்கோ அது வரைக்கும் வந்துட்டு ட்ராக் பண்ணிக்கோங்க. தென் அகைன் வந்துட்டு செகண்ட் இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு மூவ் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஜூம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கரெக்டாக வந்துட்டு அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கோங்க. வந்துட்டு இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டும் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட அலைட் மோஷனில் வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நான் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஒரு இமேஜ் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜ் வந்துட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா எஃபர்ட்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் போயிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபர்ட்ஸ் பண்ணிக்கோங்க. எஃபர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு காப்பி ஆகிடும். ஜஸ்ட் வந்துட்டு பேக் வந்துட்டு ஸோ இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருந்தால் அந்த பீட் மார்க் ப்ராஜெக்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணியிருக்க இமேஜஸில் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேருந்து இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 5.21 செகண்ட்லேருந்து இமேஜஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கரெக்டாக வந்துட்டு இமேஜஸ் எங்கேருந்து ஆட் பண்ணியிருக்கோமோ அதுலேருந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸில் போயிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எத்தனை இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கீங்களோ எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த எஃபர்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு 2 இமேஜ் மட்டும் தான் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் வந்துட்டு எண்டு வரைக்கும் இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் எது வரைக்கும் அந்த பீட் மார்க் கொடுத்துருக்கணும் ஸோ அது வரைக்கும் இமேஜஸ் ஆட் பண்ணிவிட்டு இந்த எஃபர்ட்ஸை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அகைன் வந்துட்டு இப்போ ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்துட்டு நான் சிசி கொடுத்துருப்பேன். ஸோ அந்த 2 ரெக்டாங்கிள் ஷேப்பையும் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஆரோ மார்க் பக்கத்தில் வந்துட்டு ஒரு பாக்ஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா காப்பி 2 லேயர்ஸ் அப்படின்ட்டு தேர்டாக ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதை வந்துட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்க அந்த பீட் மார்க் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நமக்கு இமேஜஸ் வந்துட்டு எங்கேருந்து வருதோ அதுலேருந்து வந்து நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக 5.21 செகண்டில் செட் பண்ணிவிட்டு அதே பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ கரெக்டாக வந்துட்டு பேஸ்ட் 2 லேயர் பண்ணிவிட்டு வீடியோட எண்டு வரைக்கும் வந்துட்டு ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபுல் இமேஜும் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு வீடியோட எண்டு வரைக்கும் ட்ராக் பண்ணிட்டேன். ஸோ இன்னுமே வந்துட்டு உங்களோட வீடியோ வந்துட்டு நல்லாயிருக்கும். ஸோ இந்த சிசி வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு வீடியோ வந்துட்டு மேக் பண்ணியாச்சு. வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ வந்துட்டு 1080 செட் பண்ணிக்கோங்க. தென் ஃப்ரேம் ரேட் வந்துட்டு ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு குவாலிட்டியும் வந்துட்டு ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட்ரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆகிடும். வீடியோ
வந்துட்டு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான டுட்டோரியல்ஸ்லாம் நம்ம சேனலில் ரெகுலராக வேணும்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.